கோவை மாவட்டம் சூலூரில் கல்லூரி மாணவனை கத்தியால் குத்திவிட்டு தலைமறைவான நபரை காவல்துறையானது சுட்டுப்பிடித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோவிந்தன். வணக்கம் கோவிந்தன். விவரம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே அப்பநாயக்கம்பட்டி புதூர் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் சுற்றித் திரிவதாக சூலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சூலூர் இன்ஸ்பெக்டர் பிரேமானந்த் மற்றும் SI யுவராஜ் மற்றும் போலீசார் இன்று மதியம் அப்பநாயக்கம்பட்டி பகுதியில் உள்ள குறிப்பிட்ட ஒரு வீட்டை சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது அங்கு சந்தேகத்துக்கிடமான வகையில் 3 பேர் இருந்துள்ளனர். அவர்களை விசாரிக்கையில் அங்கிருந்த வாலிபர் ஒருவர் திடீரென அரிவாளை எடுத்து SI யுவராஜ் என்பவரை வெட்டியுள்ளார். இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர் தற்காத்துக் கொள்வதற்காக தன்னிடமிருந்த துப்பாக்கியால் அங்கிருந்த வாலிபரை காலில் சுட்டு பிடித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த 3 பேரையும் கைது செய்து சூலூர் அழைத்து வந்தனர். இதில் அவர்கள் சுட்டுப்பிடித்த நபரின் பெயர் பாலமுருகன் என்பதும் மற்றொரு நபர் ஆனந்த் என்பதும் இவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் சூலூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் தினேஷ்குமார் என்ற மாணவரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரிய வந்தது. இவர்களை போலீசார் கைது செய்து இப்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். காயமடைந்த யுவராஜ் சூலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் பாலமுருகனையும் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கோவிந்த்.